வணக்கம். இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம். இந்த கருப்பு கவுனி அரிசி பருப்பு சாதத்துக்கு நான் 3/4 கப் கருப்பு கவுனி அரிசியும் 1/4 கப் துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த சாதத்தில் கூடுதல் சுவை கொடுக்கறதுக்கு நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் சௌ, கத்திரிக்காய், கேரட் இது 3 எடுத்திருக்கேன். சரி, இப்போ இந்த சாதம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முதல்ல கருப்பு கவுனி அரிசியும் துவரம்பருப்பையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இதை ஊற வைக்கிறதுக்கு நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றியே ஊற வைக்கலாம். ஏன்னா இந்த அரிசியை ஊற வைக்கும் போது அதில் இருக்க நிறமிச்சத்தெல்லாம் அந்த தண்ணியிலே வந்துடும். அதனால் சமைக்கும் போது அந்த தண்ணியை ஊற்றி சமைச்சிக்கலாம். இந்த அரிசியும் பருப்பும் அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இனிமேல் இது குக்கரில் போட்டு அடுப்பில் வச்சிடலாம். இதுக்கு இந்த அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 கப் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு நான் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். சாதம் சமைச்ச உடனே சூடாக சாப்பிட்ருவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் ஆறட்டும்னு சாப்பிட்றதா இருந்தால் இந்த அளவுக்கு, அதாவது 1 கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இதிலே கொஞ்சம் உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், அரை தேக்கரண்டி சீரகம், 1/4 தேக்கரண்டி பெருங்காயத்தூள். இப்போ இதை அடுப்பத்தை வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 விசில் வச்சுக்கலாம். 7 விசில் வச்சு தீ அணைச்சாச்சு. இப்போ இந்த விசில் அடங்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற காயெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் காரத்துக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் தான் போட போகிறேன். இந்த பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், இந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு. அவ்வளோதான், காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தீ அணைச்சிட்டு இந்த சமயத்தில் நெய் சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதே சாதத்தை இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். அதாவது இந்த காயெல்லாம் குக்கர்லேயே போட்டு வதக்கி விட்டுட்டு அதிலே அரிசியெல்லாம் போட்டு ஒன்றாவும் செய்யலாம். ஆனால் அப்படி செய்யும்போது இந்த சாப்பாட்டில் போடுற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கொலன்னு வெந்துடும், கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அதனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். இல்லை வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கொலன்னு வெந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒன்றா போட்டு கூட செஞ்சுக்கலாம். இந்த அரிசியும் பருப்பும் வெந்ததுக்கப்புறம் தண்ணி இந்த அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்க வேணாம். அது கொஞ்சம் நேரம் ஆற அப்படியே இஞ்சிக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாதம் சூடாகவே சாப்பிட்ருவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம். அதாவது ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி குறைச்சிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிடும்போது தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் தான் அது அப்படியே கொஞ்சம் ஆற சாம்பார் சாதம் ரேஞ்சுக்கு அப்படியே இருக்கும். இந்த வேக வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் குக்கர் மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒன்றான சுவையான கருப்பு கவுனி அரிசி பருப்பு சாதம் தயார். சாப்பிடலாம்.